ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்திருக்கு. சந்தேகம்னு வந்தாலே அது நம்ம சால்வ் பண்ணித்தானே ஆகணும். ஸோ இன்றைக்கி நாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற சாய் சரணோட ஒரு டவுட்டு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டவுட்டு வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நான் படிக்கிறேன். A chemical reaction was carried out at 300 Kelvin and 280 Kelvin. The rate constants were found to be K1 and K2 respectively. அப்போது இந்த K1க்கும் K2க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, அதான் இந்த கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்க, ரேட் கான்ஸ்டன்ட் தந்திருக்காங்க K1 and K2. இதில் K1 ரேட் கான்ஸ்டன்ட் வந்து எப்போது டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வினில் இருக்கும்போது, K2 ரேட் கான்ஸ்டன்ட் எப்போது டெம்பரேச்சர் வந்து 280 கெல்வினில் இருக்கும்போது. ஸோ இதோட கீ கான்செப்ட் எதுன்னு கேட்டால் அது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தான். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஃபார் எவ்ரி 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் த ரேட் கான்ஸ்டன்ட் டபுள்ஸ். அதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்போ அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஈஸியாக இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், K2 ரேட் கான்ஸ்டன்ட் வந்து எப்போது 280 கெல்வினில் தானே. இப்போ 280 கெல்வின்லேருந்து நம்ம 10 டிகிரி ரைஸ் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகும், 290 கெல்வின் ஆகும். அந்த டைமில் K2ஓட வேல்யூ எப்படி இருக்கணும், டபுள் ஆகணும்ல. ஸோ 2K2ஆக மாறும். புரியுதா? அதே மாதிரி இன்னொரு 10 டிகிரி ரைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் வச்சுக்கோ. அப்போ அது 300 கெல்வின் டெம்பரேச்சராக மாறும்ல. அப்போ 2K2 இன்னும் டபுள் ஆகும். 2K2ஓட டபுள்னு சொன்னால் என்ன ஆகும், அது வந்து 4K2ஆக மாறும். ஸோ பாருங்கள், 300 கெல்வின் டெம்பரேச்சரில் 4K2 தான் ரேட் கான்ஸ்டன்ட். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 300 டிகிரி கெல்வினில் K1 தான் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம்ல, ஈஸியாக இருக்கும். ஸோ K1 கேன் பி ஈக்குவேட்டட் வித் 4K2. இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் அதுதான் ஆன்சர். இப்போது இதை வந்து நீங்கள் K1/K2 இஸ் ஈக்குவல் டு 4னு வேணால் சொல்லிக்கலாம். இல்லாட்டி K2 இஸ் ஈக்குவல் டு 1/4 K1னு சொல்லிக்கலாம். ஓர் K2 இஸ் ஈக்குவல் டு 0.25 K1னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் எந்த ஆப்ஷன்ஸ் உங்கள் கொஸ்டினில் இருந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டோட கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்.